நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். देवदेवोत्तमं देवदा सर्वमानसिग्लाण्ड गोत्रमाण्डनायस्य आसति परिपालकस्य अर्थवतर सर्वसेकेन्द्रवर्तिनीदा कल्याणगुणगणेगानस्य पारकारणसोच्चलवाच्चलवतारैश्वर्य सौन्दर्य महोदय धनुर्मास विशेषः वैकुण्ठभूष वैकुण्ठ एकादशभूताञ्च अहमत्य करिष्ये हरिनारायणाय नमः माधवाय नमः गोविन्दाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः श्रीधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः वेंकटेशाय नमः शेषाचलयाय नमः रस्वांधरिहुत्ये नमः कुमारकल्पसेविताय नमः
நான் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே உடைதோன்றம் தோரண வாயில் காப்பானே மணிகதவம் தாழ்திரவாய் ஆயிர் திருமையூரோர் புக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய்நேந்தான் தூயமாய் வந்தோம் துயில பாடுவான் வாயார் முன்னம் மாற்றாதே அம்மா நீ மேநிலைக்கதவம் நீ கேளோரும்பாவாய்.
वसयो वसयाय संबोधं बोधं यत्र केद प्रभाणावान् संवान् ज्योतिष्मागुस्तेजस्मानाद भक्तस्तवन्न भगवन्न लोचनो राजमान शोभन कल्याणः शतमानं भवति पुरुषस्येन्द्रिये आयुस्त्रिवेन्द्रिये प्रतिष्ठते श्री धन्वंतरी आरोग्य लक्ष्मी समेत श्री धन्वंतरी பெருமாளுக்கு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இங்கு திருக்கழுகுன்றத்தில் இந்த கோயில் திரு சென்னை கலைமாமணி ஐயா திரு அபிராமி ராமதானன் அவரும் அவர் துணையாளரும் சேர்ந்து இதை கட்டப்பட்டது. அவர்களுடைய நிதியால் கட்டப்பட்டது. ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் வரும் நோய் நீங்கி நலமுடன் வாழ இந்த பகுதி மக்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்று இந்த கோயில் அமைக்கப்பட்டது. அதேபோல் பார்த்தால் இந்த கோயில் நம்ம செங்கற்பட்டு மாவட்டத்தில் எங்கும் இந்த கோயில் அமையவில்லை. பெருமாள் கோயில் 1000 இருக்கிறது. ஆனால் வினை தீர்க்கும் தன்வந்திரி பெருமாள் கோயில் இங்கு தான் அவருடைய கருணையால் அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அடுத்த முதலில் வாலாஜாப்பேட்டையில் இந்த கோயில் கட்டப்பட்டது. அது தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இல்லை. அடுத்து பார்த்தா இங்கே திருக்கழுகுன்றத்தில் தான் இந்த கோயில் நிறுவப்பட்டுள்ளது. ஐயா அவர்கள் எஸ்விஆர்எம் ஐயா அவர்கள் தலைமையில் அவருடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலின் மகத்துவம் என்னவென்றால், இப்பொழுது பார்த்தால் நாம் அன்றாடம் பார்த்தால் நோய் இல்லாத மனிதரே இல்லை. ஒவ்வொருவரும் ஒரு நோய்க்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னதான் செலவு பண்ணாலும் ஹாஸ்பிட்டல் போனாலும் தன்வந்திரி பெருமாளை ஒரு தரம் வேண்டி சென்றால் அவருடைய கருமையால் அந்த நோய் தீராத நோயும் தீர்க்கும் வல்லமை உண்டு இந்த கோயிலுடைய சக்தி. அதேபோல் வாரந்தோறும் வர எந்த பிரச்சனை இருந்தாலும், உடம்பலத்த நோய் இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் வாரம் ஒரு முறை தன்வந்திரி பெருமாள் நீங்கள் தரிசித்து சென்றால் உங்களுக்கு எல்லா வாழ்க்கையில் எல்லா நலன்களும் கிடைக்கும், உடல் ஆரோக்கியத்துடன் சகல செல்வங்களும் கிடைக்கும் என்று உறுதி கூறுகிறேன். வாழ்கவளமுடன். பகவான் தன்வந்திரி அவர்கள் பார்க்கடல் விஷ்ணுனுடைய அவதாரம்தான். அவரும் கொரோனா காலத்திலே பகவான் தன்வந்திரியுடைய மந்திரங்களை தான் எல்லா இடங்களிலும் ஹோமம் பண்ணி எல்லா கோயில்களிலும் பெருமாள் கோயிலிலும் தன்வந்திரி பகவானுடைய அந்த மந்திரத்தை சொல்லி இந்த கொரோனா காலத்தில் எல்லா மக்களுக்கும் உடல்நலம் எல்லா நலத்தையும் தன்வந்திரி பகவானால் மட்டுமே தீர்க்க முடியும். ஏனென்றால் பகவான் விஷ்ணுனுடைய அவதாரமாக அவதரித்தவர். பார்க்கடலில் கடையும் போது அமுத கலசத்தோடு வந்தவர். அவர் சிறப்பான ஒரு இது என்னன்னா நோய்களை தீர்க்கக்கூடியவர். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2025 இந்த வருடம் சில ராசிகளுக்கு சில நோய்கள் வரும். அதில் மேஷராசி, ரிஷபம் அவங்களாம் சனிக்கிழமை தன்வந்திரி பகவானை சேவிச்சுட்டு போனாவே இந்த 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, பாத சனி எல்லா சனிகளிலிருந்தும் பகவான் விடுதலை அளிப்பார். தன்வந்திரி பகவானுடைய சிறப்பே நோய்களை தீர்க்கக்கூடியவர் தான். அதுவும் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெருமாள் கோயில்னு சொன்னால் செங்கல்பட்டு தான் போகணும். இந்த திருவொன்ற வட்டத்தில் இந்த தன்வந்திரி பகவானுடைய கோயில் அமைஞ்சது மிக சிறப்பு. வணக்கம், நான் திருக்குழுகுன்றத்திலேருந்து வரேன். ஸ்ரீதேவிகி அம்ருதூத் புதாமல சந்திரசோபனா விஷ்ணுபத்னி வைஷ்ணவீச வராரோகச சாரங்கனி ஹரிப்ரியா தேவதேவி மகாலட்சுமிச சுந்தரி. தன்வந்திரி பெருமாள் ஆரோக்கிய லக்ஷ்மி இந்த திருக்கோவிலில் இருக்காங்க. இது 3ஆம் ஆண்டு சொர்க்கவாசல் திறப்பு விழா மிக சிறப்பாக இன்று நடந்தேறியது. பார்ப்பதற்கும் காண்பதற்கும் கோடான கோடி கண்கள் தேவைப்படுகிறது. இத்திருத்தலத்திற்கு அனைவரும் பலனளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
இது வந்து இந்த கோயில் தன்வந்திரி பகவான் வந்து நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய பகவான் இது வந்து ஐயா வந்து கலைமாமணி ஐயா அபிராமி ராமநாதன் நல்லமை அவர்களால் சிறப்பான முறையில் இந்த கோயில் கட்டப்பட்டு மக்களுக்கு ஒரு தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அபிமான ஸ்தலமாக விளங்குகிறது. திருக்ககுண்டத்தில் பெருமாள் கோயில் என்பது இந்த கோயில் தன்வந்திரி பகவான் கோயில் வந்து மக்களுக்கு ஒரு சிறப்பாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தலமாக அமைகிறது. நன்றி ஐயா. சார், என் பேர் சண்முக தயாள சர்மா. நான் திருக்கோயில்குன்றம் ஈகிள் டவுன் ரோட்டேரியன். இந்த தன்வந்திரி கோயில் பார்த்திங்கன்னா நாங்கள் சார் அபிராமி சார் மூலியமாக இந்த கோயில் கட்டப்பட்டது. இந்த கோயில் கட்டப்பட்டு ரோட்டரி சங்கத்தால் வழிநடத்தப்படுகிறது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா வாலாஜாவுக்கு அடுத்து இங்கே தான் இருக்கிற தனி கோயிலாக உள்ளது தன்வந்திரி கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா இங்கே வருவவங்களுக்கு வேண்டுதலுக்கு நோய்கள் இல்லாமல் நல்ல வாழ்க்கையோடு வாழவும் வாரம் வாரம் இதை வந்து தரிசிக்கும் போது நம்ம வந்து உடல்நிலை மிகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல இதுவாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பாகவும் சீரும் சிறப்புமாக நல்லா நடந்து கொண்டு இருக்கிறது. இது இப்போ மக்கள் அதிகப்படியாக இப்பொழுது வந்து செல்கிறார்கள். என் பேர் ரோட்டேரியன் பாலசுப்ரமணியம். நான் மரமலர் ரோட்டரி கிளப் மரமலரில் மெம்பர். நான் இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே ரோட்டரி ஹாஸ்பிட்டல் வந்து கட்டியிருக்கிறோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அதுவும் அபிராமி ராமநாதன் சார் தான் வந்து கட்டி கொடுத்தாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் நிறையா பெனிஃபிஷரிஸ்லாம் இருக்காங்க. நிறையா எக்ஸ்ரே ஸ்கேனிங்கு எல்லாமே இருக்குது, லேபு எல்லாமே இருந்தது. இப்போ ஃபார்மசியும் இருக்குது, 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் அது. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப சரி அதுக்கு பக்கத்தில் இடம் இருந்ததுனால இங்கே இந்த கோயில் கட்டினாங்க. இந்த கோயில் வந்து நல்லா இதாகிட்டுருக்கு. 3 வருஷமாக நாங்கள் இந்த வைகுண்ட ஏகாதசி வந்து நல்ல பிரமாதமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறையா பக்தர்கள் நிறைய பேர் வர்றாங்க. இது மேலும் மேலும் உயர்றதுக்கு என்னென்ன பாடு பண்ணுமோ அதை ஃபஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு இந்த கோயிலையும் வந்து ரோட்டரி கிளப் ஈகிள் டவுன் அந்த கிளப்பில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றியை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பெருமாள் கோயில் வந்து இங்கே பெருமாள் கோயில் இங்கே கிடையாது. இங்கேருந்து எந்த பக்கம் போனாலும் ஒரு 10-15 கிலோமீட்டர் போனால் தான் பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயில் இங்கே பெருமாள் கோயில் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பு மிக்கதாக இருக்குது. வாலாஜாபாவத்துக்கு அடுத்தது இது தான். அதனால் இது வந்து அந்த கோயிலை வந்து நல்லா சீரும் சிறப்புமாக அமைக்கிறதுக்கு எல்லோரும் வழிவகுப்போம்னு சொல்லி ஒத்துக்கிறோம். தேங்க்யூ. இந்த கோவில் வந்து முழுக்க நம்முடைய கலைமாமணி அபிராமி ராமநாதன் அண்ணா அவர்களும் நல்லமை ஆட்சி அவர்களும் இந்த கோயிலை மக்களுக்காக கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலை ஸ்தபதி அதற்கு பிறகு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து இவங்களுடைய தலைமையில் தான் நடந்திருக்கு. ரொட்டேரியன் மிஸ்டர் சுந்தரராஜன் அவங்க வந்து இந்த நிகழ்வுகளை பற்றி நம்ம நேரிட்ட பகிர்ந்துக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரொட்டேரியன் சுந்தர்ராஜ். திருக்கழுக்குன்றத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம். ஆரோக்கிய லட்சுமி சமேத தன்வந்திரி பகவான் திருக்கோயில் வந்து எங்கள் ஐயா வந்து 2022 வந்து ஸ்தாபகம் பண்ணியிருக்காங்க. ஸோ கடந்த 3 வருஷமாக இங்கே வந்து இந்த கோவில் வந்து சிறப்பாக பெருமாள் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தன்வந்திரி பெருமாளுக்குன்னு தனியான ஒரு சன்னிதானம், தனியான ஒரு கோவில் வந்து இந்த ஒரு திருக்கழுக்குன்றத்தில் வந்து பெருமாள் ஸ்தலமே இல்லை முதல்ல. இதுதான் முதல்ல வந்து ஒரு பெருமாள் கோவில் வந்து இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. இந்த தன்வந்திரி பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா ஒரு செங்கல்பட்டு மாவட்டமோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட ஒரு தன்வந்திரி பெருமாளுக்கு தனி சன்னிதானம் கிடையாது. இந்த கோவிலை வந்து எங்களுடைய கலைமாமணி ஏகேஎஸ் ரொட்டேரியன் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஐயா மதிப்புக்குரிய அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களும் நல்லம்மை மேடம் அவர்களும் வந்து இந்த இடத்த வந்து பார்த்து இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இந்த கோவிலை பண்ணி கொடுத்தாங்க. இதில் வந்து எங்கள் திருக்கழுக்குன்றத்து ரோட்டரி நண்பர்கள் மற்றும் முன்னாள் தலைவர்கள்லாம் இணைஞ்சு இந்த கோவிலை வந்து இப்போ நாங்கள் வந்து வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வேண்டுதலோடு வராங்க, நிறைவேற்றி போகிறதா நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு நோய் நொடி இல்லாமல் வந்து வேண்டுதல் வந்து நிறைவேறுன்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கையை வந்து இங்கே வச்சுட்டு அதுக்கான பரிகாரமும் இங்கே செய்கிறாங்க. இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த 60வது கல்யாணம், சஷ்டி யுத்த பூர்த்தி, அதை மாதிரியான ஒரு நிகழ்வுகள், நிச்சயதார்த்தங்கள், காது குத்தல், இதை மாதிரியான பேர் வைக்கிற வைபவம்லாம் கூட இங்கே நடக்குது. ஸோ மேலும் இந்த கோவிலுக்கு வந்து ஐயா வந்து பக்கத்தில் வந்து ஒரு மண்டபம் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு இந்த கோயிலை வந்து வரவங்களுக்கு குறைந்த விலையில் அதை கொடுத்து நல்ல காரியங்களை வந்து இங்கே நிறைவேற்றத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஐயாவோட அருளாலும் அம்மாவோட அருளாலும் இந்த கோயில் வந்து நாங்கள் நல்லபடியாக நிர்வாகம் செய்து இதுக்கு மேலும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசிக்கு காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு 400 பேர் 5 மணிக்கே வந்துட்டாங்க.
அதுக்கு வந்து இப்போ அன்னதானமும் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை எங்களுக்கு அருளிய ஐயா கலைமாமணி அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தன்வந்திரி பெருமான் அப்படிங்கிறது உடலில் இருக்க நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள கோயில். இது வேண்டுதல் அப்படின்னா இந்த கோயிலுக்கு என்ன மாதிரி, அதாவது வாரத்தில் இந்த கிழமை வந்து இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சா இது நடக்கும் அப்படிங்கிறது மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது சனிக்கிழமை தான் இந்த இதுக்கு வந்து முக்கியமாக விசேஷமான நாளாக பெருமாளுக்கு உங்கள் எல்லாருக்கும் அறிஞ்சது தான். சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் வந்து ஒரு திருக்கல்யாணம் பண்ணுறதுக்கு குழந்தை பேர் ஒரு நோய் அவங்க கணவர் வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் வந்தாங்க. அவங்களுக்கு சரியானதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த நிவர்த்தி, அதாவது வந்து அவங்க நலம் பெற்று அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இது அதாவது காணிக்கை செலுத்திட்டு போயிருக்காங்க. ஸோ வருங்காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் முன்னாள் தலைவர் அழகேசன் அவருடைய பேரனுக்கும் வேண்டுதல் வச்சாருங்க. அது வந்து 3 மாதத்துலேயே அவருங்க பேரனுக்கும் திருமணம் முடிஞ்சுது. அதுக்காக வந்து அவரும் காணிக்கையை செலுத்தி அவங்க பேரமார்கள் அவர் வந்து கனடாவில் இருக்காங்க. அவங்க வந்து கல்யாணம் ஆன பிறகு குடும்பத்தாரோடு வந்து இங்கே வந்து காணிக்கையை செலுத்திட்டு போனாங்க. இது மாதிரியான நிறைய நல்ல காரியங்கள் நடக்குது. நீங்கள் வந்து இதை பார்க்குற அன்பர்கள் பக்த கோடிகள் அனைவரும் வருங்காலத்தில் வந்து நீங்கள் இந்த கோவிலில் வந்து வணங்கி உங்களுடைய வேண்டுதலையை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் திருக்கீழ்குன்றம் ஈகிள் டவுனுடைய சார்ட்டர்ட் பிரசிடென்ட்டு. இந்த கோயிலில் நம்ம அன்னையிலேருந்து அபிராமி ராமநாதன் நல்லாமே ராமநாதன் தான் வந்து எல்லாம் எங்கள் பதவியேற்புக்கெல்லாம் வராங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப இந்த ஊருக்கு அவர் வந்த உடனே நம்ம ஈஸ்வரர் நினச்சி ஈஸ்வரர் மாதிரி இங்கே கோயிலை கட்டணுன்ற எண்ணம் அவர் மனசில் இருந்து அதை வெளிப்படுத்தி அருமையாக கோயிலை கட்டிக்கிறாரு. ஹாஸ்பிட்டலையும் கட்டினார் பக்கத்தில். அந்த ஹாஸ்பிட்டலுக்காக தன்வந்திரியை இங்கே உருவாக்கினார். ஆனால் இப்போ ரொம்ப நல்லபடி கோயிலுக்கு நிறைய கூட்டம் வந்துங்கன்னு இருக்குது. இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி. இந்த ஏகாதசியில் காலையிலே ஒரு 400 to 500 பேர் நாங்கள் வரத்துக்கு முன்னே இருக்கிறாங்க. ஒன்றுமே அதாவது ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த கோயில் ரொம்ப பிரபலமாகும். அதே மாதிரி என்னுடைய பேரனுக்கு நாங்கள் வேண்டிக்கின்னு திருமணம் நல்லபடி முடிஞ்சு அது மாதிரி நிறைய பேர் வேண்டிக்கின்னு அவங்கவுங்க இது பண்ணுறாங்க. அது மாதிரி ரொம்ப திருப்தியாக இருக்குது. இன்னும் நல்லா இருக்குன்ற என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் வணக்கம் எல்லோருக்கும். நான் திருக்கழுக்குன்றம் ஈகிள் டவுனில் ரோட்டரி கிளப்பில் நம்பராக இருக்கேன். ரோட்டரி கிளப்பு உறுப்பினர்கள் வந்து குறைஞ்சபட்சம் இங்கே வந்து சேவை செய்கிறதுக்கு ரொம்ப பணப்பான்மையோடு செய்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பு இல்லாத இந்த திருக்கழுக்குன்றம் சுற்றி உள்ள 50 கிராமத்துக்கும் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக பல நல்ல காரியங்கள், உபகரணங்கள், மருத்துவ சேவைகள் அனைத்தும் வழங்கி வருகிறார்கள். யாரும் ஒரு மருத்துவமனைக்கும் சென்று நோயாளிகளுக்கு தேவையான உபகரணங்கள், ஊருக்கு தேவையான உபகரணங்கள் அது மாதிரி வழங்கி வருகிறார்கள். இத்தனைக்கும் சிறு கிராமங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். யார் ஏழையோ அவர்களுக்கு உதவுகிறார்கள். வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு கிடையாது. ஏழைகளுக்கு உதவி பண்ணி ரோட்டரி சங்கம் ஏற்படுத்தி ஒரு பெரிய சங்கமாக உருவாகி இருக்கிறது. முதலில் வந்து 2 பேர் தான் இருந்தால் அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரோட்டரி சங்கத்தை பெரிய அளவில் உருவாக்கி வச்சுருக்காரு. உண்மையாக சொல்கிறேங்க. இன்னும் இவர் இருக்கவே தான் இந்த அளவுக்கு ஒரு கிராமத்தில் வளர்ந்து எங்கள் அப்பா கிட்ட படித்தது தான். இத்தனைக்கும் நல்ல அன்பானவர். எந்த ஒரு இதுவும் கிடையாது. வசதி வாய்ப்பு இருந்து கூட அந்த ஏழ்மை நிலைமையிலேயே வந்து எல்லாருக்கும் உதவுவார். அந்த எண்ணம் வந்து ஒரு சிலருக்கு தான் வரும். அதால் நீங்கள் அது மாதிரி இருங்க. நீங்களும் அது மாதிரி சேவை செய்யுங்க. தன்வந்திரி பெருமாளை வேண்டிக்குங்க. உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா நோயும் சரியாகும். இது வரைக்கும் வந்து இந்த தன்வந்திரி கோயில் கட்டி பெருமாள் கோயிலே கிடையாது திருக்கழுக்குன்றத்தில். இந்த தன்வந்திரி கோயில் வந்து கட்டினதால் ஜனங்களுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ கூட்டம். உண்மையாக சொல்கிறேங்க, இது எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு தெரியுமா? அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. வணக்கம் சார். இந்த ரோட்டரி மூலிமா நாங்கள் இந்த மெம்பராக இருக்கிறோம். இந்த தன்வந்திரி பெருமாள் எங்களுக்கு இந்த ஏரியாவில் அமைஞ்சது. அவருக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை. எல்லோரும் நல்லபடியாக இன்றைக்கி வைகுந்த ஏகாதசி முன்னிட்டு எல்லோரும் நலமுற்று வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். வணக்கம். திருக்கழுக்குன்றத்தில் உள்ள தன்வந்திரி பெருமான் ஆலயம். இந்த ஆலயத்தை கொடைவள்ளல் கலைமாமணி அபிராமி ராமநாதன் அவர்கள் நல்லமையாட்சி அவர்களும் கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். இங்கு இருக்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இன்று காலை நிகழ்ந்த இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா 3ஆம் ஆண்டு சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் கலந்து கொண்டார்கள். அந்த விழா தொடர்ந்து அன்னதானம் எல்லாம் நடைபெற்றது. இப்பொழுது அண்ணன் அவர்கள் இந்த கோவிலை பற்றி முதல்ல இந்த கோவில் எப்படி இந்த பொண்ணொன்றுன்னு எப்படி தோணுச்சுன்னா,
பக்கத்தில் முதல்ல ஹாஸ்பிட்டல் கட்டினோம். ஹாஸ்பிட்டல் கட்டின போது கட்டி திறந்தாச்சு. எல்லோரும் சொன்னாங்க ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் முன்னாடி வச்சா நல்லது ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். அப்போ நான் நினச்ச சின்னதில் கொஞ்சம் பெருசாகவே வைப்போம் அப்படின்னு அதை என் மனைவிட்ட போய் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க உடனே, இது வந்து ஹாஸ்பிட்டலு, அதனால் தன்வந்திரி வச்சா என்ன, ஏன்னா தன்வந்திரி பெருமாள் தான் நமக்கு உலகத்துக்கு ஆயுர்வேதத்தை கொண்டு வந்தவர். பால் கடலில் கடையும் போது வெளியில் வந்தவர். ஒரு கையில் அமுதமும் இன்னொரு கையில் நம்ம ஆயுர்வேத ஓலைச்சோடையும் கொண்டு வந்தவர் அவர் தான். அவருக்கு வச்சா என்ன, ஆரோக்கியத்தினுடைய கடவுள், அதோட அவரோட நான் ஆரோக்கிய லட்சுமி வச்சா என்ன அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா தான் தோணுச்சு. அப்புறம் இந்த இடத்த பக்கத்தில் இன்னொருத்தர்கிட்ட விலைக்கு வாங்கி சொந்தத்தில் கட்டுறதுன்னு முடிவெடுத்தோம். அப்படி ஆரம்பித்தது தான் இது. ஒரு 4-5 வருஷம் ஆச்சு கட்டி முடிக்கிறதுக்கு. முதல்ல ராஜகோபுரம் வேண்டான்னு நினச்சோம். அப்புறம் ராஜகோபுரம் சேர்த்து கட்டிடுவோம் அப்படின்னு இப்படி ஆரம்பித்தது தான். ஆரம்பித்தது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2022 கும்பாபிஷேகம் பண்ணோம். கும்பாபிஷேகம் பெருங்கூட்டம். ஏன்னா திருக்குன்றம் வந்து சிவ ஆலயத்துக்கு ரொம்ப பேர் பெற்ற ஒரு இடம். ஏன்னா கிரிவலம் அங்கே வர மாதிரி இங்கேயும் கிரிவலம்லாம் வராங்க. அந்த மாதிரி இருக்கையில் ஒரு பெருமாள் கோயில் கண்டிப்பாக தேவை. அதுவும் தன்வந்திரி ஆலயம் வந்து தமிழ்நாட்டில் 3 இடத்துலையும் 4 இடத்துல தான் இருக்குது. நாங்களும் பண்ணோம். மிகுந்த வரவேற்பு இருக்குது. பொதுமக்களுக்கு இதனால் பல பலன்கள் இருக்குது. இங்கே வந்து பண்ணவங்களுக்கு வேண்டிங்கினவங்களுக்கு கல்யாணம் ஆகாதெல்லாம் கல்யாணம் ஆகிருக்குது. இந்த மாதிரி பல நல்ல நிகழ்ச்சிகள் இதன் மூலம் நடந்திருக்கு. அதனால் இந்த மாதிரி கோயில் பல இடத்துலையும் பண்ணணுன்னு எனக்கும் ஆசை இருக்குது. நன்றி. நல்லமை ஆட்சி அவங்க வந்து நம்ம நகரத்தார் சம்மந்தப்பட்ட அனைத்து சமூக நிகழ்வுகளையும் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு சிறுகதை சொல்லுவாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த இந்த எக்ஸசைஸ்லாம் ரொம்ப பெரிய வைரல். நம்ம கமெண்ட்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஆட்சி ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் வந்து அந்த வேக்கப் எக்ஸசைஸ் எந்திரிச்சோன்னு எப்படி நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்க உறுப்புகளை எல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும்னு ஒரு எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுத்தாங்க. அது வந்து பெரிய வைரல். ஆட்சி நீங்கள் வந்து ஆரோக்கியத்துக்காக நிறைய டிப்ஸ் கொடுக்குறீங்க. அதுக்கு வந்து தன்வந்திரி ஆலயத்துக்கு என்ன தொடர்பு, அதை பற்றி சொல்லுங்கள். அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கில் உங்களோட பேசுகிறதுல மிக்க மகிழ்ச்சி. அதுவும் நம்முடைய கோவிலில், அதாவது ஸ்ரீ தன்வந்திரி சுவாமியும் ஆரோக்கிய லட்சியும் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட இந்த மாதிரி ஒரு சிலை பார்க்க முடியுமாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளை அறியாமையே நம்ம கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கும். அதோடு இல்லை, இவர்கிட்ட என்ன வேணுனாலும் ஆரோக்கியமும் சரி, வேறு எந்த நல்ல நிகழ்ச்சியானாலும் சரி வேண்டிக்கிங்க, அது கட்டாயம் நடக்குது. அது நாங்கள் நிஜமாகவே பார்த்த உண்மைகள். அதனால் எல்லோரும் வேண்டிக்கிங்க. இப்போ நான் எல்லாருக்கும் உங்கள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பேன்னு சொன்னார். அதனால் ஆரோக்கியத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கட்டுவான் உங்களுக்கு. ஏன்னா அவர் வந்து துளசியோடையும் வந்தார். துளசி ரொம்பவே முக்கியமான ஒரு நம்ம ஆரோக்கியத்துக்கு. ஏன்னா இப்போ மார்கழி மாதம் பூரா எல்லாருக்கும் தெரியும் பனி மூடிட்டுருக்கு. அப்போ எல்லாருக்கும் ஜலதோஷம் பிடிக்குது, தடுமம் பிடிக்குது அப்படின்னு கவலைப்படுறோம். துளசியில் டெய்லி நீங்கள் துளசி சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே அந்த வந்து சளி கட்டுறது, அந்த இது நம்மளுடைய லங்ஸு சம்மந்தமாக எந்த ஒரு நோய் இருந்தாலும் அதை வந்து குணப்படுத்தும். அதோட கொஞ்சம் மிளகும் மஞ்சளும் சேர்த்து தண்ணியில் கொதிக்க வச்சு கூட நீங்கள் டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, இல்லை நைட்டும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த தண்ணி உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு, அப்புறம் உங்களுக்கு சளி பிடிக்கிறதே நின்று போகும். உங்கள் லங்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும். அதோடு இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு டிப் சொல்லித்தரேன். ஏன்னா எல்லாருக்கும் என்ன இருந்தாலும் கால் வலிக்குது, கை வலிக்குது, ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். வலியை நமக்கு வந்து போக்குறதுக்கு ஒரு சின்ன டிப்பு. அதாவது நீங்கள் அதுக்கு மருந்து தேட வேண்டாம், ஒன்றும் இல்லை. மாயமாக மறந்து போகிற அந்த வலியை எப்படி சொல்லலாமா கேட்குறவா? நம்முடைய அதாவது கட்டை விரலும் மோதிர பாயிண்டிங் ஃபிங்கர் ஆள்காட்டி விரலும் நடுவில் வந்து ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தை ரொம்ப தலைவலிக்குது, ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை அமுக்கி எடுங்க ஒரு 21 தடவை. இப்படி இல்லாடி சுற்றி பண்ணுங்க. சும்மா கையில் அப்படி சாதாரணமாக வச்சுட்டு பண்ணிங்கன்னாவே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வலி வந்து தானாக மறைஞ்சு போகும். அப்புறம் இப்போ திருப்பி வலிச்சதுனாலும் பண்ணுங்கள், அடிக்கடி பண்ணுங்கள். காலையிலே எழுந்திரிச்ச உடனே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ டெஃபினட்டாக ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அந்த நம்முடைய தன்வந்திரி பகவானும் ஆரோக்கிய லட்சுமியும் உங்களுக்கு எல்லாருக்கும் அருள் புரிவாங்க. எப்போவுமே பி ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி. தேங்க்யூ. நன்றி ஆச்சு.